அதிமுக ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஐடி விங் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதிமுகவோட ஐடி விங் சுத்தமாக செயல்படாமல் இருப்பதால் திமுகவோட ஐடி விங் ரொம்ப பலமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங் இதை விட பலமாக இருப்பதால் அதிமுக தன்னோட ஐடி விங்கை ஸ்ட்ராங் படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற நெருக்கடியில் இருந்தது. ஆனால் சைலண்டாக இப்போ அதிமுக சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தொகுதியான சேப்பாக்கத்தில் தான் இந்த ஒரு சம்பவத்தை அதிமுக பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கும் திமுகவோட மூத்த நிர்வாகிகள் 100 பேர் ஒரே நாளில் அதிமுகவில் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை நார்மலாக இணைக்காமல் ஒரு பெரிய விழாவாக இந்த ஒரு விஷயத்தை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அலுவலகத்திற்கு முன்பு நிறுத்த வைக்கப்பட்டிருந்த திமுகவோட கார்களில் இருந்து கொடியை எடுத்துட்டு அதிமுக கொடியை வச்சிருக்காங்க. அதை வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்க தொகுதியிலே ஒரு பிரம்மாண்ட விழா ஏற்பாடு செய்து அந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முன்னிலையில் அதிமுகவில் அந்த 100 பேர் இணைந்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இத்தனை நாளாக அதிமுகவை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பற்றி ஏதாவது சில விஷயங்களை சொன்னால் திமுகவுக்கு எகென்ஸ்டாக பேசினா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் அந்த ஒரு விஷயத்தை சுத்தமாக கவரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை ஒதுக்கி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் பக்கம் வர வர அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சுவாரஸ்யத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதிமுக, பிஜேபி, திமுக யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ ஸ்டார்ட் ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதிமுகவில் 100 பேர் இணைந்து இருக்காங்க. அதுவும் சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து இணைந்து இருக்காங்க. அந்த ஒரு விழாவும் சேப்பாக்கத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இப்போ ஒளிபரப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் பின்னடைவாக ஏற்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் தான். 100 பேர் இணைந்திருக்காங்க. ஆனால் சேப்பாக்கம் தொகுதியில் 100 பேர் இணைந்திருக்காங்க. சேப்பாக்கத்திலே விழா நடந்திருக்கு. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அலுவலகத்துக்கு முன்பு இந்த கொடியை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் நியூஸ் சேனல்ஸ் பரப்பி கொண்டு இருப்பதால் மீண்டும் அது டெலிகாஸ்ட் பண்ணி இருப்பதால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இமேஜ் சேப்பாக்கத்தில் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் அதிமுகவில் முன்னாள் தலைவர்கள் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதிமுகவோட முன்னாள் தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் பிரிந்து இருப்பதால் முக்குளத்தூர் வாக்குகள் அதிமுகவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போ இந்த முக்குளத்தூர் வாக்குகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் இவங்க எல்லாருமே ஒன்றாக இணைய வேண்டும். முக்கியமாக சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணையும் போது அது அதிமுகவுக்கு ட்ரிபிள் மடங்கு பலத்தை கொடுக்கும். அதனால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபி சமாதானம் படுத்தியிருக்காங்க. அதனால் 3 பேருமே அதிமுகவில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. முக்கியமாக இவங்க 3 பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்த தலைவர்கள் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. முக்கியமாக சசிகலா அவர்களும் இன்று சொல்லியிருக்காங்க. அதனால் அதிமுகவோட மூத்த தலைவர்கள் பல பேர் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதிமுக அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி அதிமுக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேர்தல் நெருங்கும் போது இன்னுமே பிரமாதமாக அதிமுக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட அதிமுக ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஐடி விங் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதிமுகவோட ஐடி விங் சுத்தமாக செயல்படாமல் இருப்பதால் திமுகவோட ஐடி விங் ரொம்ப பலமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங் இதை விட பலமாக இருப்பதால் அதிமுக தன்னோட ஐடி விங்கை ஸ்ட்ராங் படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற நெருக்கடியில்
தொகுதியில் வந்து இருந்தது. ஆனால் சைலண்ட்டாக வந்து இப்போ அதிமுக வந்து சம்பவம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தொகுதியான சேப்பாக்கத்தில் தான் இந்த ஒரு சம்பவத்தை அதிமுக வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கும் திமுகவோட மூத்த நிர்வாகிகள் 100 பேர் வந்து ஒரே நாளில் வந்து அதிமுகவில் வந்து இணைந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை நார்மலாக இணைக்காமல் ஒரு பெரிய விழாவாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அலுவலகத்திற்கு முன்பு நிறுத்த வைக்கப்பட்டிருந்த திமுகவோட கார்களில் இருந்து கொடியை வந்து எடுத்துட்டு அதிமுக கொடியை வந்து வச்சிருக்காங்க. அதை வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்க தொகுதியிலே வந்து ஒரு பிரம்மாண்ட விழா வந்து ஏற்பாடு செய்து அந்த விழாவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முன்னிலையில் அதிமுகவில் அந்த 100 பேர் வந்து இணைந்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இத்தனை நாளாக வந்து அதிமுகவை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் முக்கியமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பற்றி ஏதாவது வந்து சில விஷயங்களை வந்து சொன்னால் திமுகவுக்கு எகென்ஸ்டாக பேசினா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் வந்து அந்த ஒரு விஷயத்தை சுத்தமாக வந்து கவரே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து ஒதுக்கி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து எலெக்ஷன் பக்கம் வர வர அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து சுவாரஸ்யத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதிமுக, பிஜேபி, திமுக யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதிமுகவில் 100 பேர் வந்து இணைந்திருக்காங்க. அதுவும் வந்து சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து இணைந்திருக்காங்க. அந்த ஒரு விழாவும் சேப்பாக்கத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் இப்போ வந்து ஒளிபரப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் பின்னடைவாக ஏற்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் தான். 100 பேர் வந்து இணைந்திருக்காங்க. ஆனால் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் 100 பேர் வந்து இணைந்திருக்காங்க. சேப்பாக்கத்திலே விழா வந்து நடந்திருக்கு. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அலுவலகத்துக்கு முன்பு வந்து இந்த கொடியை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் நியூஸ் சேனல்ஸ் வந்து பரப்பி கொண்டு இருப்பதால் மீண்டும் வந்து அது டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பதால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இமேஜ் வந்து சேப்பாக்கத்தில் கொஞ்சம் வந்து குறைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவில் வந்து முன்னாள் தலைவர்கள் வந்து இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து திமுகவுக்கு பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதிமுகவோட முன்னாள் தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து பிரிந்து இருப்பதால் முக்குளத்தூர் வாக்குகள் அதிமுகவுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்தது. இப்போ இந்த முக்குளத்தூர் வாக்குகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றாக இணைய வேண்டும். முக்கியமாக சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணையும் போது அது அதிமுகவுக்கு ட்ரிபிள் மடங்கு பலத்தை வந்து கொடுக்கும். அதனால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபி வந்து சமாதானம் படுத்தியிருக்காங்க. அதனால் 3 பேருமே வந்து அதிமுகவில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. முக்கியமாக இவங்க 3 பேருமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்த தலைவர்கள் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. முக்கியமாக சசிகலா அவர்களும் இன்று சொல்லியிருக்காங்க. அதனால் அதிமுகவோட மூத்த தலைவர்கள் பல பேர் வந்து ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதிமுக அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி அதிமுக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து இருக்குது. தேர்தல் நெருங்கும் போது இன்னுமே வந்து பிரமாதமாக அதிமுக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட